எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே வா ஆழ்க, குருவே துணை. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோயிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி பலன்களை பார்ப்போம். பிப்ரவரி மாதம் 27/2/2026 வெள்ளிக்கிழமை, உத்தராயணம், விசுவாவசு வருடம், மாசி மாதம் 15ஆம் நாள், ஏகாதசி கரிநாள், வளர்பிறை. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 9 மணி 30 முதல் 10 மணி 30 வரை. மாலை நல்ல நேரம் 4 மணி 30 முதல் 5 மணி 30 வரை. கௌரி நல்ல நேரம் 12 மணி 30 முதல் 1 மணி 30 வரை. மாலை கௌரி நல்ல நேரம் 6 மணி 30 முதல் 7 மணி 30 வரை. ராகு காலம் 10 மணி 30 முதல் 12 மணி வரை. குளிகை 7 மணி 30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் 9 மணி முதல் 4 மணி 30 வரை. ஏகாதசி திதி இன்று. யோகம் ஆயுஷ்மான் யோகம். இன்றைய கரணம் 11 மணி வரை வணிசை, பின்பு பத்திரை கரணம். இன்றைய நட்சத்திரம் 11 மணி வரை திருவாதிரை, பின்பு புனர்பூசம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் அனுஷம், கேட்டை. இன்றைக்கு விருஷக ராசிக்கு சந்திராசிரமம் உண்டு. கிரக நிலவரங்களை பார்ப்போம். மிதனத்தில் குரு சந்திரன், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் சூரியன், சுக்கிரன், ராகு, புதன், செவ்வாய், மீனத்தில் சனி. இன்றைய நாளில் என்ன செய்யலாம்? வெள்ளிக்கிழமை ஏகாதசி கரிநாள், வளர்பிறை. பெருமாள் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு செய்வது ஏற்றத்தை தரும். பொதுவா சொல்ல போனா வெள்ளிக்கிழமைகள்ல போய் அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது ரொம்ப காலமா இருந்துட்டு தான் இருக்கு. ஒரு கிராமத்துல பாத்தீங்கன்னா, நான் சின்ன பிள்ளையில எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. வெள்ளிக்கிழமைனா கண்டிப்பா போய் அந்த சாமியை வழிபட்டு வர்றதுன்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுவும் கிராம தேவதை வழிபாடுங்கிறது தான் ரொம்ப சிறப்பு. இப்ப வெள்ளிக்கிழமை அதுக்கேற்ற நாள், ஏகாதசி கரிநாளும் கூட. இந்த வளர்பிறையில போய் அந்த அம்மாவை பார்த்து வழிபாடு பண்ணிட்டு வர்றது உங்களுக்கு வாழ்க்கையில ஏற்றத்தை தரும். அதுவும் இந்த 15ங்கிறது யாரும் எதுவும் செய்ய மாட்டுறாங்க. மாசி 15 நடுக்கூறு அப்படி ஒரு சொல்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் தீமையான நாள் இல்லை, நல்ல நாள் தான். எல்லாமே செய்யலாம். இருந்தாலும் உங்கள் மனதிற்கு நாங்கள் விட்டு விடுகிறோம். இந்த வழிபாடு மட்டும் பண்ணுங்க, ஜெயிச்சு வாங்க. ராசி பலனுக்கு போவோம். மேன்மை பொருந்திய மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாள் தங்களுக்கு சிறப்பான ஒரு செயல்கள் கிரகத்தின் மூலமாக கிடைக்க பெறும். இந்த 3ல் சந்திரன் குரு சேர்க்கைங்கிறது ஒரு சிறப்பு. 12 கூடிய கிரகம் முயற்சி ஸ்தானத்துல இருக்கு. 5ஆம் இடத்திலும் சேர்ந்து இருக்கிற. அப்போ தனஸ்தானாதிபதி வலுவான நிலையில் இருக்குது. பாருங்க, எத்தனை கிரகம் 11ல கூட்டா இருக்கு பாருங்க. இது எல்லாமே உங்களுக்கு லாபம் தானே, நல்ல ஒரு அமைப்பு தானே. அஸ்வினி பரணிக்கு கிருத்திகைக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. கிருத்திகையை விட்டுருவோம், அது பொதுவாகவே எதோடும் இது சேராது, மற்றதோடு மட்டும்தான் இருக்கும். அந்த அளவுக்கு இந்த நாள் ஒரு சிறப்பான நாள். நீங்கள் பயன்படுத்தி பாராட்டும் பெறுவீர்கள். ஒரு வேலை செஞ்சீங்கன்னா இன்னைக்கு அப்படி இருக்கும், முத்து முத்தா. அவ்வளவு பர்ஃபெக்டான ஒரு நாள் இன்று உங்களுக்கு. வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபத்தை பொறுத்து மட்டும் இதனால் சிறப்பான நாள். ஆனா மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு. இருந்தாலுமே மனது கொஞ்சம் அலைபாயும், ஓய்வு தேடும். அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், இன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் என்ற அளவுக்கு தான் போகும். இந்த ஓய்வுக்கே வேலை இல்லை. கிருத்திகை ரோகிணி மிருகஷீரிடம் உழைச்சா மட்டும்தான் உண்டு. வேலைக்கு ஓடிக்கிட்டே இருக்கணும். ஜல்லிக்கட்டுலாம் பார்த்துருப்பீங்கல்ல, அதை நீங்களா நினைச்சிக்கங்க. அவ்வளவுதான். ஜெயிக்கிற மாட்டுக்கு பரிசு. இவ்வளவுதான் உங்களோட கான்செப்டே. நீங்க அதை மைண்ட் செட் பண்ணுங்க. ஓய்வில்லாமல் இருக்கும்போது வெற்றி பெறுவீர்கள். இன்றைய நாள் உங்கள் கிரகத்தின் தாக்கம் குறைவாக இருக்கிறது. மனதை சிறப்பாக பண்படுத்தி வெற்றி வாகி சூடிக்கொள்ளக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த நாள்ல இருக்கு. உங்களுக்கு வெற்றி நிச்சயம் இந்த நாளில் இருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குரு சந்திரன் சேர்க்கை மிதனத்துக்கு இருக்கிறது. ரொம்ப சிறப்பு. ரொம்ப நட்புகள் விரிவடையும். தொலைதூரத்திலிருந்து நட்பு பாராட்டும். ஒரு வெளிநாட்டு யோகம், அது வெளி மாநிலத்திலிருந்து ஒரு தொடர்பு. அரசியல் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் நடக்கும். இப்படி கண்ணை மூடி திறக்கும் போது ஒரு பெரிய தொடர்பு ஏற்பட்டுரும். எல்லாமே நன்மை நடக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. நட்பு கிடைக்கும். வெளியிலிருந்து ஒரு நட்பு கிடைக்கும். பாராட்டப்படுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, கடகத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா புனர்பூசம், பூசம், ஆயில்யம், இதில் பார்த்தீங்கன்னா புகழ் விரும்பி 3 பேருமே புகழ்ந்தா போதும், அவ்வளவுதான், அடி பணிஞ்சிருவாங்க. ராமர் மாதிரின்னு சொல்லிக்கலாம். அவ்வளவுதான். புகழ்ந்தா
எல்லாத்தையும் கொடுக்குற அளவுக்கு தான் இருப்பாங்க. புகழுக்கு மயங்கினால் எதுவும் மிஞ்சாது. புரியுதுங்களா? நீங்கள் புகழ்பட பாராட்டப்படக்கூடிய அமைப்பில் தான் இருக்கிறது. கவனமோடு இருக்குங்க. யாருக்கு எது கொடுக்கணுமோ அதை கொடுங்க, அதை செஞ்சுக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள். வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா மகம், பூரம், உத்திரம் இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நாள் ஒரு யோகமான நாள். மகிழ்ச்சிகள் உண்டு. ஒரு சிங்கம் மாதிரி கர்ஜித்து எல்லா வேலையும் செய்யக்கூடிய அமைப்பு இந்த நாள்ல இருக்கிறது. நீங்கள் வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் இந்த நாளில் திறம்பட கண்ணுக்கு முன்னாடி இருக்கு. ஜெயிச்சு பாருங்க, ஜெயிக்க முடியும், வெற்றி பெறும். கணவர் வழியில் இருந்த பிரச்சனை தான் தீர்வுக்கு வந்துடும். வாழ்த்துக்கள், வெற்றிகள். கன்னிராசி அன்பர்களே, கன்னியை பொறுத்த மட்டும் இதனால வந்து சிறப்பான நாள் சொல்ல முடியாது. தேவையில்லாத மன சங்கடத்துல போய் மாட்டிப்பீங்க. உத்திரமா இருந்தாலும் சரி, சித்திரையா இருந்தாலும் சரி, அஸ்தமா இருந்தாலும் சரி, தேவையில்லாத ஒரு செய்கையில போய் தேவையில்லாம செயல் செய்யக்கூடிய அளவுக்கு போய் நிற்பீங்க. இந்த சனியின் பார்வை இருக்கு இல்லைங்களா, இதுவே ஒரு மைனஸ் பாயிண்ட் தானே. அப்போ வந்து நீங்க தான் கவனமா இருக்கணும்ன்றதான் விதி. அந்த விதியை கரெக்டா நீங்க பயன்படுத்தினா உங்களுக்கு இந்த கோபதாபங்கள் ஏற்படாது. குருவின் தன்மையிலிருந்து யோசித்துக் கொள்ளுங்கள், அவ்வளவுதான். எது நடந்தாலும் இறைவன் செய்வான் என்று இருந்தால் கன்னிக்கு இறைவனே நின்று செய்வார், எல்லா விஷயத்தையும் வெற்றி பெறுவார். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆவரேஜா சுமாரான ஒரு நாள் எடுத்துக்கங்க. ரொம்ப ஹைலைட் கிடையாது. கவனமுடன் இருப்பது சிறப்பை தரும். துலாம் ராசி என்பர்கள், இன்னைக்கு வந்து நீங்க செய்யற விஷயத்துக்கு உங்களுக்கு ஆதாயம் கிடைத்தே தீர வேண்டும் அப்படிங்கிற ஒரு முனைப்போடு தான் நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள். இந்த நாளை நீங்கள் கவனமுடன் பயன்படுத்தும் போது வெற்றியும் மகிழ்ச்சியும் கிடைக்க பெறும். உங்க நட்சத்திரத்துக்கே அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நாள். வாழ்த்துக்கள். சந்திராசிரமம் விலகிருச்சு, அதனால இன்னும் கொஞ்சம் ஆதாயம் கிடைக்கும், பார்த்துக்குங்க. விருச்சிக ராசி என்பர்களே, இன்றைய நாள் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். எந்த விதமான ஆர்கியூமெண்ட்டுக்கும் போகக்கூடாது. அன்றாட தேவை, அன்றாட வேலை, அன்றாட பணிகளை மட்டும் கவனித்து வருவது சிறப்பை தரும் என்பதில் ஐயமில்லை. கவனம் தேவை. வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, தனுசுவை பொறுத்து மட்டும் இதனால் சிறப்பான நாள். ரொம்ப அதிகமான எல்லா விதமான எல்லைக்குமே சென்று விடக்கூடாது. வீட்டை பார்த்து கொள்ள வேண்டும், மனைவியை பார்த்து கொள்ள வேண்டும், அல்லது படிக்கின்ற மாணவர்கள் தன் கல்வியை மட்டும் கண்ணா இருக்கணும். யார் யார் எந்தெந்த வேலை இருக்கோ அந்தந்த வேலையை கவனமா இருந்தா போதும். மூலமும் சரி, புரடமும் சரி, திராடமும் அதே இதுதான். நீங்க கவனம் இல்லாம இருந்தா ஆர்கியூமெண்ட் போவீங்க. ஆர்குமெண்ட் போனா பாசத்தால் விழுந்துட்டோம், நீங்களே புலம்பிக்கிடுவீங்க. அதனால கவனமோட இருப்பது இந்த நாளில் பொதுவாகவே தனுசு பொறுத்த நாள் கவனம் தேவை. மகர ராசி என்பர்களே, இந்த நாள் எதிர்ப்புகள் விலகி வெற்றி வாகை சூடக்கூடிய அமைப்பு. ரொம்ப மகிழ்ச்சி உண்டு. நிறைய வந்து சேஞ்சஸ் இல்லை, இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா இத்தனை தொந்தரவுல இருந்து விடைபெற்றது. 2ஆம் இடத்தில் சூரியன், சுக்கிரன், ராகு, புதன், செவ்வாய் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு யோகத்தை தரக்கூடிய அமைப்பு. உதவிகள் கிடைக்கும், வெற்றி பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி என்பர்களே, சூரியன், சுக்கிரன், ராகு, புதன் 5 கிரக சேர்க்கை ரொம்ப அடுத்தடுத்த விஷயத்தை கொண்டு போகும். உங்களை ஒரு விஷயத்த புதுசா யோசிக்க சொல்லும். அதே போல தெரியாத விஷயத்துக்குள்ளேயும் கொண்டு போகும். கவனமா இருக்கணும். வெளியிலிருந்து உதவிகள் கிடைக்கும். நீங்க ரொம்ப பண நெருக்கடியில் இருக்கிறவங்களாகட்டும், தொழில் நெருக்கடியில் இருக்கிறவங்களாகட்டும், இதுல இருந்து மேலும் வெற்றி பெற்று வரக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கிறது. வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களே, மீனத்தை பொறுத்த மட்டும் இதனால சிறப்பான நாள். மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு, ஒரு நிறைவானவரா இருப்பீங்க. இன்றைய நாள்ல ஒரு மன நிறைவு இருக்கும். எப்பவுமே போதும்டாப்பா சாமி, இந்த மனசு எனக்கு இது போதும் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கு. இருந்தாலும் 2 விஷயத்துல கவனமா இருங்க. எந்தெந்த விஷயம்? தொழில் சார்ந்த விஷயங்கள கவனமா இருங்க. 2வது பிள்ளைகள் விஷயத்துல கவனமா இருங்க. எதையும் உளறி கொட்டாதீங்க. நீங்க அதான் பண்ணுவீங்க, டென்ஷன் ஆயிடுவீங்க. இது சொல்லக்கூடாத விஷயத்த சொல்லிட்டு மாட்டிப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு மன நிறைவற்ற தன்மையில் இருப்பீங்க. கவனமா இருப்பது சிறப்பை தரும். வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.